தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி ராஜபாளையம் செல்லும் சாலை, சிறுவேங்கடம் செல்லும் சாலை, பேருந்து நிலையம் வழியாக பயணியர் விடுதி வரை நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இந்த ஆண்டு சீசன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் முதல் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் வரை குற்றால மெயினருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கொட்டும் தண்ணீரில் குளிக்க உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக கனிம வளங்களான எம்சன், கருங்கல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் டன் கணக்கில் 500க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சோதனை சாவடியில் வழித்தடத்தில் செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான ஒற்றைப்பட்டை, இரட்டைப்பட்டை வரிசை முறையாக பின்பற்றி வருகிறதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் காவல்துறை முறையாக வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வி.கே. ராஜு வருகை புரிந்தார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் ஆகிய அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் திட்ட பணிகள் குறித்தும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், இளஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை துறையில் புறவழிச்சாலை திட்ட பணிகள் மற்றும் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி ஊராட்சியில் மூலிகை தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு மையம், மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளையும், சிவராமப்பேட்டை கிராமத்தில் சாண எரிவாயு கலன் பயன்படுத்தப்படும் பயன்பாடுகள் குறித்தும், அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், எடை மற்றும் உடல் உயரம், கற்றல் திறன் குறித்தும், நைனாகரம் ஊராட்சியில் வள்ளியம்மாள் புரத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடையநல்லூர் நகராட்சியில் தூய்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய திட்டப்பணியையும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 46 லட்சம் மதிப்பீட்டில் நாய்கள் காப்பகம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வேளாண்மை விற்பனை கூட வளாகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் குழந்தை தொழிலாளர்களின் ஒழிப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணியிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்றும், 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பயன்படுத்த கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவித்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலும் ஒழிக்க சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.